அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸை வேட்பாளராக அறிவித்த பிறகு தேர்தல் களம் தலைகீழாக மாறியுள்ளதால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து அதிபர் ஜோ பைடன் விலகியதை அடுத்து கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவர் பரப்புரையை தொடங்கிய ஒரு வார காலத்தில் தேர்தல் நிதியாக இந்திய மதிப்பில் 1674 கோடி ரூபாய் திரட்டியுள்ளார். இந்த நிதியை வழங்கியுள்ளவர்களில் 66 விழுக்காட்டினர் முதல் முறையாக நன்கொடை அளிப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அதிபர் தேர்தல் குறித்து புதிய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் 2 விழுக்காடு அதிக புள்ளிகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாக அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது கமலா ஹாரிஸ் 44 விழுக்காடு ஆதரவும் ட்ரம்ப் 42 விழுக்காடு ஆதரவும் பெற்றுள்ளனர். இந்த கருத்து கணிப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான அமெரிக்கர்களின் மனநிலையை வெளிப்படுத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போட்டி நிறைந்த மாகாணங்களில் மிக சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலின் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படலாம் என வல்லுநர்கள் கணித்துள்ளனர். இதனால் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் பரபரப்பாகி உள்ளது.